தூத்துக்குடியில் செல்லை போராட்டத்தின் போது உயிர் நீத்த தியாகிகளுக்கு மலர் அஞ்சலி செலுத்தும் விதமாக மக்கள் அதிகாரம், மக்கள் கலை இலக்கியக் கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்பினர் கலந்து கொண்டு உயிர் நீத்த தியாகிகளுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த நிகழ்வில் மக்கள் கலை இலக்கியக் கழகத்தின் பாடகர் கோவன் அளித்த பேட்டியை காணலாம். ஒரு பாதுகாப்பான சூழலில் மக்கள் வாழ வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தப்பட்டது. உயிருக்கு ஆபத்து, வாழ்வாதாரத்திற்கு பாதிப்பு என்பது அவர்களுடைய கோரிக்கை. இது அரசமைப்பு சட்டம் வழங்குகின்ற உரிமை. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் அந்த மக்கள் 13 பேருக்கு மேல் சுடப்பட்டார்கள். அது அரசமைப்புக்கு, சட்டத்துக்கு விரோதமானது. அவர்கள் எந்தவித சட்ட விழுமியங்களுக்கும் உட்பட்டு படுகொலை செய்யப்படலை. தூரத்திலிருந்து அவர்கள் சுடப்பட்டார்கள். இது அருணா ஜெகதீசனுடைய ரிப்போர்ட் தெளிவாக சொல்கிறது. இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட படுகொலை. அந்த படுகொலை நடத்தியவர்கள் 21 பேர். அதில் காவல்துறை உயரதிகாரிகள், கலெக்டர் மட்டுமல்ல, ரெவென்யூ ஆஃபீஸர் எல்லாருமே இந்த படுகொலை சேர்ந்து நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த அருணா ஜெகதீசனுடைய அந்த ரிப்போர்ட் கன்க்ளூட் பண்ணுது. ஆனால் இப்போ அதிகபட்சம் இப்போ இந்த ஆண்டு 2024 தமிழக அரசிடம் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்கிற கேள்வி எழுப்பப்படும் போது அதற்கு அவர் சொல்லியிருப்பது, துறை வாரியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. ஒரு 3 பேருக்கு மட்டுமே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு, ஒரு எஸ்ஐக்கு, ஒரு கான்ஸ்டபிளுக்கு. இதுதானா? 13 பேர் சுடப்பட்டு நம்மளோட உயிரை இழந்திருக்கிறார்கள். எடப்பாடி அரசு தான் அப்படின்னு சொன்னாக்கா, தமிழக அரசு கூட ரிலீஃப் என்கிற வகையில் பர் ஹெட் 5 லட்சம் தான் கொடுத்துருக்குது. ஒரு 3 பேர் மேலே தான் எஃப்ஐஆர் எடுக்கப்பட்டிருக்குது. இது அநீதியானது. இப்படி செய்தால் என்ன ஆகுதுனாக்கா, சரி மக்களை அச்சுறுத்தி விடலாம், அவர்களுக்கு எந்த காம்பன்சேஷனும் கிடைக்காது, எந்த ரிலீஃபும் கிடைக்காது என்கிற நிலையிலிருந்து போராடுவதற்கான மனநிலையை, மன தைரியத்தை அது பாதிக்கும், கீழே இறக்கும் என்கிற வகையில் இது திட்டமிட்டு நடத்தப்படுது. அந்த வகையில் கார்ப்பரேட் சார்பாக எல்லா அரசுகளும் அப்படி தான் சிந்திக்குது. ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த கார்ப்பரேட்டாக இருந்தாலும், மோடியுடைய ஆதரவில் நடத்தப்பட்டாலும் கூட, அல்லது மாநில அரசு சப்போர்ட் பண்ணாலும் கூட, அவர்கள் தங்களுடைய சொந்த தைரியத்தின் மூலமாக 2ஆம் ஆண்டு அவர்கள் திரண்டார்கள். மறுபடியும் திறப்பது என்கிற அந்த திட்டத்துக்கு எதிராக முதல் ஆண்டு சுடப்பட்ட ஆண்டு 50,000 பேர் திரண்டார்கள். 2ஆம் ஆண்டு 1 லட்சத்துக்கு மேலே திரண்டார்கள். எனவே மக்கள் கார்ப்பரேட்டுக்கு எதிராக துணிச்சலோடு இருக்கிறார்கள். அந்த துணிவை தந்தது 13 பேருடைய அந்த தியாகம், அந்த உயிர் தியாகம் அந்த மக்களுக்கு துணிவை தந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல, அந்த போராட்டத்தை வழிநடத்திய இயக்கங்கள், முன்னணி தோழர்கள், அவர்கள் தந்த தைரியம். மக்கள் அதிகாரத்திற்கு ஒரு தகுதி உண்டு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிஆர்பிசிக்கு ஒரு தகுதி உண்டு. அந்த மக்களோடு அவர்கள் அந்த போராட்டத்தில் நின்றார்கள். ஒரு கால் சுடப்பட்டிருந்தால் அவர்களுக்கும் குறிவைக்கப்பட்டிருந்தது. அதில் பல பிஆர்பிசி தோழர்கள் இருந்திருப்பார்கள், பல மக்கள் அதிகாரம் தோழர்கள் இருந்திருப்பார்கள். என்றாலும் கூட அதையும் பொருட்படுத்தாமல் மக்களோட போராட்டத்தில் அவர்கள் பங்கு கொண்டார்கள், மறுபடியும் பங்கு கொள்வார்கள். கார்ப்பரேட் திட்டம் திணிக்கப்பட்டால் அதற்கு எதிராக தங்களோட உயிரை கூட பணயமாக வைத்து நிச்சயமாக எங்களை போன்ற புரட்சிகர அமைப்புகள், மக்கள் அதிகாரம், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம், மக்கள் கலை இலக்கிய கழகம் மற்றும் ஜனநாயக அமைப்புகள் நிற்கும் என்பதை இந்த அஞ்சலி கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் உறுதியளிக்கிறோம்.